தாய் தமிழ் உறவுகளுக்கு நட்புகளுக்கு வணக்கம். நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஜலகம்பரம் ஃபால்ஸ் தான் கெத்துன்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு ஃபேஸ்புக்கில் நாற்றம்பள்ளியில் புதுசாக அருவி இருக்குன்னு ஒரு போஸ்ட்டை பார்த்தோம். நாற்றம்பள்ளி கிட்ட தானே இருக்குது, போயிட்டு வந்துடலான்னு வண்டி எடுத்து கிளம்புனா போகிறோம் போயிட்டே இருந்தோம். சுமார் 20 கிலோமீட்டர் போனோங்க. அங்கே போய் அருவி எங்கடா இருக்குன்னு கேட்டால் அது ஆந்திராவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, நாம் இப்போ பார்க்க போகிற அருவி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கோ நம்ம ஸ்டேட்டுக்கோ சேர்ந்தது இல்லை. ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்ட காட்டுப்பகுதியில் இருக்கிற திம்மக்கடா அப்படிங்கிற ஃபால்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அருவிக்கு நாம் எப்படி போகலான்னா, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா புத்துக்கோயில் ஸ்டாப்புக்கு வந்துடணும். அங்கே இருந்து திம்மம்பேட்டை வழியாக அலசந்தபுரம் ரோட்டை பிடிச்சி வெங்கட்ராஜபுரம் வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துருங்க. அங்கே போயிட்டு யாரை கேட்டாலையும் ஃபால்ஸுக்கு போகிற வழியை சொல்லிவிடுவாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா எதுக்கும் நீங்கள் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறது பெட்டர். கிட்ட வந்தாச்சு, ஜாலியாக குளிக்கலான்னு நினைக்காதீங்க. இனிமே தான் பயணமே ஸ்டார்ட் ஆகுது. நடந்தான் போய் ஆகணும். தப்பி தவறி கூட காரில் கிளம்பி வந்துடாதீங்க. வண்டியில் வந்தாலே 2 இடத்துல ஆற்றை கிராஸ் பண்ணி தான் வரணும். காரில் வந்தால் பல கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும். காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக வரலாம். ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வண்டியை நிறுத்துகிற இடத்துல இருந்து குறைஞ்சபட்சம் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும். தனியாக யாரும் போகாதீங்க, 4 இல்லை 5 பேர் போங்க. அப்போ தான் பயம் இல்லாமல் செம்ம ஜாலியாக இருக்கும். போகிற வழி ஃபுல்லாக ஆற்றோட சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால் ஃபால்ஸு இதோ வந்துருச்சுன்னு போனால் இந்த அருவி எங்களை வச்சு செஞ்சிருச்சு. எங்களை மாதிரி வந்த பல கேங்கு அருவிக்கு வராமலே ஆற்றுலேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் கிட்ட போக போக இந்த ஃபால்ஸை பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகிடுச்சு. ஒரு வழியாக ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கே ஃபால்ஸு சூப்பராக இருக்குது. வாங்க கிட்ட போய் என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். ஜென்ரலாக ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் பயத்தோடவே குளிப்போம். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் இருந்தாலும் சின்ன குழந்தை கூட பயம் இல்லாமல் குளிப்பாங்க. ஏன்னா அருவியோட தண்ணி குதிக்கிற இடம் ஒரு சூப்பரான ஆர்டிஃபிஷியல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. நிறைய பேர் குழந்தைங்களோட வந்து இந்த ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கும் இங்கே குளிக்கணும்னு ஆசையாக இருந்தால் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணி வந்துடுங்க. முக்கியமாக வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அழகாக டிபியில் வைக்கணும். Hey,